இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் பாருங்கள், நல்லா வெயில் உள்ள வரைக்கும் வந்திருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிக்கலான்னு மாவு கரைச்சி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பேன் கேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. தோசைக்கு சைட் டிஷ் வந்து பருப்பு போட்டு தால் வச்சிடலான்னு இருக்கேன். பருப்பு வேக வச்சுட்டு அதையும் கடைஞ்சி வச்சாச்சு. இதை தாளித்து கடைஞ்சலில் சேர்த்துட்டேன்னா தால் ரெடி ஆகிடும். நான் வந்து பேன் கேக் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. ஆனால் திடீர்னு பாப்பா வந்து எனக்கு பேன் கேக் வேண்டாம், எனக்கு தோசை தான் வேணும்னுட்டா. அதுவும் டெடிபேர் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வேணும்னு கேட்டால் சரின்னு குட்டி குட்டியாக அந்த மாதிரி பண்ணி அவளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். சரி, ஸ்கூலுக்கு போகிறது முன்னாடி பேன் கேக் சுட்டு கொடுத்து அவளை சாப்பிட வச்சு அனுப்பலான்னு பார்த்தா சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம். இன்னைக்கு அவசர அவசரமாக செய்யறதுனால பேன் கேக் நான்ஸ்டிக் தவாவில் செய்யாமல் இன்றைக்கி நார்மல் தவாவில் தான் செஞ்சேன். அதனால தோசை மாதிரி வந்துச்சு. நான்ஸ்டிக் தவாவில் செஞ்சால் நல்லா புஸ் புஸ்ன்னு நல்லா சாஃப்டாக வரும். ஒரு வழியாக அவளை ஏதோ கொஞ்சம் சாப்பிட வச்சு அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. லாஸ்ட் வீக் இன்லாஸ் அவங்க தோட்டத்துலேருந்து காய்ச்சல் லெமன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வச்சு தான் இன்றைக்கி லெமன் ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். சைட் டிஷ்க்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், பன்னீர், மஷ்ரூம்லாம் போட்டு ஒரு கிரேவி பண்ணலான்னு இருக்கேன். வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சாச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் உடனே வந்து லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனியன் டொமேட்டோவெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஜிஞ்சர் பேஸ்ட் கொஞ்சம் போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு முக்கால் வெந்த பிறகு லாஸ்ட்டில் வந்து பன்னீர் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலங்க. மஷ்ரூமில் விடுற தண்ணியிலே வந்து மற்ற காய் எல்லாமே வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே முழு பூண்டை கொஞ்சம் போட்டு வதக்கியிருந்தேன். லாஸ்ட்டாக காயெல்லாம் ஒரு 3/4% வெந்த பிறகு நான் அந்த பன்னீர் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தா. இந்த ஷெல் வந்து நாங்கள் பீச்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோங்க. அதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தா. சாப்பாடு ஆல்ரெடி வடிச்சாச்சு. நான் அதை ஆறுறதுக்காக வச்சுருந்தேன். ஒரு பக்கம் லெமன் ரைஸ்க்கானதை இப்போ தாளிச்சிடலாம். ஆருஷி வந்து லெமன் ரைஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டா. அதனால அவளுக்குன்னு ஒயிட் ரைஸ் தனியாக வச்சுட்டேன். மார்னிங் வச்ச பருப்பே இருக்குது. ஸோ அதையே வச்சு அவளுக்கு இந்த பொரியல் வச்சு ஊட்டி விட்டுடலான்னு இருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச். லெமன் ரைஸ், மிக்ஸ் வெஜ் வித் மஷ்ரூம் பன்னீர் கிரேவி, ஒயிட் ரைஸ், மார்னிங் வச்ச தால். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.